أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஹஜரத் தல்ஹா பின் பரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு சமயம் அவர்கள் நோயுற்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க சென்ற போது மயக்கமுற்று இருந்தாங்க. ஹஜரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இன்று இரவு மரணித்து விடுவார்னு நினைக்கிறேன், மயக்கம் தெளிஞ்சதுன்னா எனக்கு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அவ்வாறே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடு இரவுல மயக்கம் தெளிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோய் விசாரிக்க வரவில்லையான்னு சொல்லி கேட்கிறாங்க. வீட்டினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததையும் அவர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்கங்கிறதையும் ஹஜரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அதை கேட்ட ஹஜரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஒரு கால் மௌத்தாகிவிட்டால் இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்க வேண்டாம். ஏனென்றால் இரவுல வரும் வழியில தேள் போன்றவைகள் ஏதாவது கொட்டிவிடலாம் அல்லது ஏதேனும் ஆபத்துகள் ஏற்படலாம். ஆகையினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்க வேண்டாம். அதே போல நான் மரணித்து விட்டால் என்னுடைய சலாம் அவர்களுக்கு கூறுங்க, எனக்காக பாவ மன்னிப்பு தேடச் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல சுபுஹ் தொழுகை முடிந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி விசாரிக்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர் மௌத்தாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அடக்கமும் செய்யப்பட்டுட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, யா அல்லாஹ், அவரை நீ பொருந்திக் கொண்ட நிலையிலும் அவர் உன்னை பொருந்திக் கொண்ட நிலையிலும் உன்னை சந்திக்க செய்வாயாக என்று துவா செய்தாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சென்று ஜனாசா தொழுகை தொழ வைத்து தன் கைகளை உயர்த்தி, யா அல்லாஹ், தல்ஹாவை சிரித்தவராக உன்னை சந்திக்க செய்வாயாக, நீ அவரை சிரித்த முகத்துடன் சந்திப்பாயாக என்று துவா செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், சஹாபாக்கள் தாங்கள் இருக்கும் போதும் சரி இறந்த பிறகும் கூட சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த சம்பவமும் அவர்களால் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். இன்று நாம் நம்முடைய நிலைமைகளை பார்க்கணும். நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நிலைமையில கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பாதுகாப்பதிலும் அதை பேணுவதிலும் பொடுபோக்காக இருக்கக்கூடிய நிலைமையும் நாம் பார்க்கணும். இதுதான் சஹாபாக்களும் நமக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. ஆகையினால் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பேணி பாதுகாத்து 100 ஷஹீதுகளுடைய நன்மையிலே அடையக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக.